ரவி வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி, மாசமான நல்ல சேலரி, அவர்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு எஃப்டி இருக்கு, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. ஆனா ஒரு நாள் February 10th 2026 அன்னைக்கு அவர் இறந்துடுறாரு ஹார்ட் அட்டாக்ல. அவர் சம்பாரிச்ச இன்கம், அதாவது சேலரி அண்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் 1st April 2025ல இருந்து 10th February 2026 வரைக்கும் யார் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ இன்கம் டேக்ஸ் லா படி அவரோட லீகல் ஹேர், அதாவது அவங்க ஸ்பவுஸ் இல்ல அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸியா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ முதல்ல லீகல் ஹேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல லாகின் பண்ணிட்டு இந்த இறந்து போனவரோட பேன் கார்டு காப்பி பிளஸ் டெத் சர்டிபிகேட் பிளஸ் லீகல் ஹேர் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும் ஃபார் ரெஜிஸ்டரிங் தெம்செல்ஃப் as a representative assessee of deceased person. So once அந்த representative assessee நீங்க அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் you can file income tax return till the date of death for the deceased person. ஆனா இப்போ ஒரு கேள்வி, ஆஃப்டர் 10th February 2026, அதாவது இறந்து போன நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்கம், சப்போஸ் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது யாரோட இன்கம் அப்படின்னா, இது வந்து லீகல் ஹேரோட இன்கம். இட் இஸ் நாட் தி இன்கம் ஆஃப் டிசீஸ்டு பர்சன்.